அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட ரெசிபி கிடையாது, என்னோட மகனோட ரெசிபி தான். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியாக ரிச்சான டேஸ்ட்டோட எப்படி பாஸ்தா செய்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் பட்டர் ஆட் பண்ணி ஒனியன் 2 சேர்த்து ஒரு 80% வதங்கினதும் நல்லா சின்னதாக சொப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட கருகின ஸ்டேஜுக்கு வரணும். இப்படி எடுத்தால் மட்டும்தான் ஃப்ளேவரும் கலரும் ஒரிஜினலாக கிடைக்கும். அதுக்கண்டு ரொம்பவே கருக விட்டுடாதீங்க, கசத்திடும். அளவாக பதமாக வீடியோவை பார்த்து செய்துக்கோங்க. இப்போது இதில் 2 பெரிய தக்காளியும் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே வெங்காயம் எல்லாம் கரைஞ்சி ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் உங்கள் ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்டாப் கியூப் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததும் பாஸ்தாவை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து லிட் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெந்து வந்ததும் 4 ஸ்லைஸ் சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், கஸ்தூரி மேட்டி, சோய் சாஸ் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டு எடுத்தா யம்மியான என்னோட மகன் ஸ்டைலில் பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.